ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் லவ்விங் சாய்ராம். எல்லா உயிர்களிடத்தும் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று சுவாமி சொல்லுகின்றார். இயேசுநாதரும் இதையே தான் கூறுகின்றார். பைபிளிலே ஒரு வாக்கியம் வருகின்றது, எல்லா உயிர்களுக்குள்ளும் நான் இருக்கிறேன். எல்லா உயிர்களையும் நேசிப்பவர்களை நானும் நேசிக்கின்றேன். எனவே நீங்கள் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துங்கள், நானும் உங்களிடம் அன்பு செலுத்துவேன் என்று பைபிளில் ஒரு அழகான வாக்கியம் வருகின்றது. இதையே தான் நம்முடைய வடலூர் ராமலிங்க அடிகள், வள்ளலார் என்று நாம் சொல்லுகின்ற ராமலிங்க அடிகள், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று அவர் கூறினார், வாழ்ந்தும் காட்டினார். அதை போல உயிர்களிடத்திலே அன்பு செலுத்திய ஒரு மகானை பற்றி இப்பொழுது பார்ப்போம். அவர் வேறு யாருமல்ல, திரு ரமண மகரிஷி அவர்கள். திருவண்ணாமலையிலே அவர் வாழ்ந்த பெரிய மகான், உலகம் போற்றுகின்ற ஒரு பெரியவர் திரு ரமண மகரிஷி அவர்கள். அவர்கள் ஒரு பறவைகள், விலங்குகள், முக்கியமாக பறவைகள், நாய், மான், பசு முதலிய எல்லாவற்றின் மேலும் மிகுந்த அன்பு செலுத்துபவர்கள் திரு ரமண மகரிஷி அவர்கள். ஒவ்வொரு நாள் எப்படி தன்னை பார்க்க வருகின்ற அந்த பக்தர்களுக்கு அவர் அன்போடு ஆசிகள் வழங்குகின்றாரோ, அதே போல் அந்த ஆசிரமத்தில் வாழ்ந்த காகம், பசு, மான், குரங்கு முதலிய எல்லாவற்ற ஜீவராசிகளோடும் அன்பு செலுத்தியவர் திரு ரமண மகரிஷி அவர்கள். அந்த விலங்குகளை அவர் அது விலங்கு, அது இது என்று சொல்ல மாட்டார். அவன், அவள் என்று தான் அழைப்பார். அவன் அந்த ஒரு பெயர் வைத்திருப்பார். அவன் வந்தானா, அவன் போனானா, அவள் வந்தாளா என்று அவர் அந்த மாதிரி பெயர் சொல்லி அழைப்பார். ஒரு முறை பக்தர்களிடம் இருக்கும் பொழுது ஒரு குரங்கு, தாய் குரங்கு தன்னுடைய புதிதாக பிறந்த குட்டியை எடுத்துக்கொண்டு கூட்டத்துக்குள்ளே புகுந்தது. அப்பொழுது ரமண மகரிஷி முன்னால் அமர்ந்திருந்தவர்கள் அந்த குரங்கை விரட்டினார்கள், அது ஏதாவது தீங்கு செய்து விடுமோ என்று. உடனே ரமணர் சொன்னார், அவளை விரட்டாதீர்கள், அவள் தனக்கு பிறந்த குட்டியை என்னிடம் காண்பிக்க வந்திருக்கின்றாள் என்று சொன்னவுடனே எல்லோரும் விலகி நின்றார்கள். அந்த குரங்கும் தன்னுடைய குட்டியை ரமண மகரிஷி அருகிலே காட்டிவிட்டு சென்றதாக ஒரு வரலாறு. அதே போல் மதிய உணவு எப்படி அங்கே ரமண ஆசிரமத்தில் நடக்கும் என்றால், முதலில் பறவைகள், விலங்குகள், பசு எல்லாவற்றுக்கும் உணவு அளிப்பார்கள். அடுத்ததாக அங்கு இருக்கின்ற அந்த பிச்சைக்காரர்களுக்கு உணவு அளிப்பார். அதன் பிறகுதான் தன்னை காண வந்த அந்த பக்தர்களுக்கு உணவு அளிப்பார் ரமண மகரிஷி அவர்கள். இவ்வாறு பறவைகளின் மேலும் விலங்குகளின் மீதும் தீராத அன்பு கொண்டவர் திரு ரமண மகரிஷி அவர்கள். அந்த ஆசிரமத்திலே ஒரு பசு இருந்தது. அது அவரிடம் மிக மிக நெருக்கமாக இருக்கும். அதற்கு லக்ஷ்மி என்று பெயரிட்டு அவரை அழைத்து வந்தார். ஒவ்வொரு ரமண மகரிஷி பிறந்த ஒவ்வொரு ஜெயந்தி, அதாவது பிறந்த நாளன்றும் கிட்டத்தட்ட 3 கன்றுகளை அந்த பசு லக்ஷ்மி ஈன்றதாக சொல்லுகின்றார்கள். அதனுடைய கடைசி காலம் வயதாகி விட்டது. இறக்கின்ற தருவாயில் அது ரமண மகரிஷியினுடைய அருகிலே நின்று படுத்து கொண்டது. உடனே ரமணர் அவர்கள் அருகிலே அமர்ந்து அதனுடைய தலையை தன்னுடைய மடியிலே வைத்து கொண்டு தன்னுடைய ஒரு கையால் அதை தடவி கொடுத்து, மறு கையால் முகத்தை மெதுவாக அப்படியே கண்கள் பக்கம் தடவி கொடுக்க
அப்படியே அது தன்னுடைய இறுதி மூச்சை விட்டு ரமணருடைய மடியிலேயே அது மறைந்தது என்று சொல்லுகின்றார்கள். அந்த அளவிற்கு அவர் பாசம் வைத்திருந்தார். அவ்வாறு இறந்த உடனே அதனை சாதாரணமாக புதைக்காமல் அதற்கென்று ஒரு குழி வெட்டி மனிதர்களை புதைக்கும் பொழுது எந்தெந்த சடங்குகள் செய்வார்களோ அந்த சடங்குகளை எல்லாம் செய்து அந்த பசுவை லட்சுமியை புதைத்தார்கள். அது எதற்கு அருகில் என்றால், ஒரு காகம், ஒரு நாய், ஒரு குரங்கு ஆகியவற்றுக்கு ஏற்கனவே அங்கே சமாதிகள் இருந்தன. அந்த சமாதிக்கு பக்கத்திலே லட்சுமியை புதைத்து அதன் மேல் சதுர வடிவிலே ஒரு கல்லை வைத்து அந்த கல்லின் மேல் ஒரு பசுவினுடைய அந்த லக்ஷ்மி உருவத்தை செய்து அதை பிரதிஷ்டை செய்தார் ரமண மகரிஷி. இன்று கூட அந்த ரமண மகரிஷி ஆசிரமத்திற்கு செல்கின்றவர்கள் அந்த பசுவின் உருவம் பொதித்த உருவம் என்றால் ஒரு பொம்மை போல செய்து சுதை வடிவத்திலே செய்து ஒரு பசு போல செய்து அங்கே ரமண மகரிஷி வைத்ததை இன்றும் காணலாம். இதை போலத்தான் தான் வளர்த்த பூனையின் மீது ரொம்ப அளவிற்கு அடைய முடியாத ஒரு அன்பை பொழிந்தவர் திரு ஐசக் நியூட்டன் அவர்கள் என்று சொல்லுவார்கள். ஐசக் நியூட்டன் அவர்கள் 7-8 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து மேஜையிலே அதையெல்லாம் ஒரு பேப்பரிலே எழுதி ஒரு 10 ஃபைல் போல அடுக்கி வைத்திருந்தாராம். சற்று ஓய்வெடுக்க அவர் இரவிலே வெளியே சென்ற பொழுது அந்த பூனை அப்படியே அவர் பின்தொடர தாவி வந்ததாம். அப்பொழுது அந்த மேசை மேல் எரிந்து கொண்டிருந்த அந்த கேண்டில் மெழுகுவர்த்தி அந்த பூனையினுடைய வால் பட்டு அப்படியே கவிழ்ந்து அந்த 7-8 அந்த ஃபைல்ஸ் வச்சுருந்தாலும் அதிலெல்லாம் தீப்பிடித்து எரிந்து சாம்பலாகிவிட்டது. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தவர் அதனை பார்த்து சற்று அதிர்ச்சி அடைந்தாலும் அந்த பூனையினை பார்த்து, நீ செய்த செயல் உனக்கு தெரியாது, நீ அறியாமல் செய்து விட்டாய், அதனால் பரவாயில்லை, நான் திரும்பவும் ஆராய்ச்சி செய்து அந்த முடிவுகளை நான் உலகுக்கு அறிவிப்பேன் என்று சொன்னதாக சொல்வார்கள். எனவே பெரியவர்கள் எல்லோரும் உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தினார்கள். பாரதி கூட பாடுவார், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாரதி பாடுவான். அதே போலத்தான் கணியன் பூங்குன்றன் என்ற ஒரு கவிஞன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடினான். அதாவது எல்லா ஊரும் நம்முடைய ஊர் என்று அன்பு செலுத்தினதாக வரலாறு உண்டு. எனவே குழந்தைகளே, நீங்கள் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும், அவற்றை துன்புறுத்தக்கூடாது. ஏனெனில் உங்களுக்குள் இருக்கின்ற இறைவன்தான் எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான். எனவே இயேசுநாதர் காட்டிய வழியில் உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தினால் இறைவன் உங்களிடம் அன்பு செலுத்துவார். வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். ஜெய் சாய்ராம்.